அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்கள தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க. தினமும் காலையில நம்ம எழுந்த உடனே கேலண்டர கிழிக்கும்போது, நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான, நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ராசி பலன் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க. 3/8/2025லிருந்து 9/8/2025 வரைக்குமான வரக்கூடிய வாரத்தில் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த ராசி பலன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களுடைய நடவடிக்கை அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ராசி பலன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாள் நல்லதாகவும் ஒரு நாள் கெட்டதாகவும் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இந்த வாரம் முழுக்க வரக்கூடிய வாரம் முழுக்க உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 3/8/2025 அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் பதட்டங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத நீங்க தவிர்க்கலாம். புதிய முயற்சிகளையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. புதுசா ஏதாவது செய்ய போறீங்கன்னா அதை தவிர்த்துடுங்க. புதிய முதலீடுகளையும் தவிர்க்கலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலியமா ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பணிகள் கையாள்வது கொஞ்சம் சவாலானதா இருக்கிறதா உணர்வீங்க. நேரம் செலவாகக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோடு சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பொறுமையா இருக்கிறது மூலியமா இந்த பிரச்சனையை நீங்க சரி செய்யலாம். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதா இருக்காது. பண இழப்புகளை தவிர்க்க பணத்தை சரியான முறையில நிர்வகித்து நீங்க செலவு செய்யணும். மனதில் இருக்கக்கூடிய பதட்ட நிலை காரணமாக உங்கள் துணையோட விவாதம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அமைதியான உங்களுடைய உணர்வுகளை பிரியமானவங்களிடம் வெளிப்படுத்துறது மூலியமாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அதிக பணிகள் இருக்கிறதா நீங்கள் உணர்வீங்க. மேலும் இதனால் உங்களுக்கு பதட்டகரமான சூழல் ஏற்படும். இது மூலியமாக தலைவலி உள்ளாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அமைதியான மனநிலை இருக்கிறது மூலியமாகவும் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது மூலியமாகவும் இந்த ஒரு தலைவலியை நீங்கள் சரி செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 4/8/2025 அன்றைய தினம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. எந்த விஷயத்தையும் சிறப்பாக கையாள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பணி செய்கிற இடத்துல அன்றைய நாளை சுமூகமாக நீங்கள் கழிக்கணும் அப்படின்னா பொறுமை அப்படின்றது ஒரு முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் முடிவெடுக்கிறது அவசியம். சிறிது முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தளர்ந்து போகக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் இணைந்தே காணப்படுது. திட்டமிடுவது மூலியமாக உங்களுடைய தினத்தை கற்பனையை விட சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுங்க. உங்கள் துணையோடு இன்னும் சிறிது நல்லா புரிந்து கொள்வது மூலியமாகவும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்வது மூலியமாகவும் அவங்கள புரிஞ்சு கொள்வது மூலியமாகவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தாயுடைய உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்காக சில பண செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். 5/8/2025 அன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் புதிய நபர்கள் மூலியமாக ஆதரவும் பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. இதனால் அன்றைய தினம் உற்சாகமாகவே காணப்படுவீங்க. பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான பலன் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. சக பணியாளர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து திருப்தி அடைவீங்க. உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய
பலன்களையும் காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் வரவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் பணம் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். துணையோடு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நல்ல தருணங்களை பரஸ்பரத்தோடு பகிர்ந்து கொண்டு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. புதிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இதன் மூலியமாக பலன்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தேக ஆரோக்கியம் அப்படின்றத இன்றைய அந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆற்றலும் உறுதியும் கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். 6/8/2025 அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சாதகமான அமைதியான ஒரு நாளாக அந்த நாள் இருக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் அந்த நாள் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேலும் முடிவெடுக்கிற திறமையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. உங்களிடம் உறுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் அமையும். பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நிலையில் நீங்கள் இருப்பீங்க. மேலதிகாரிகள் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல புதிதாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நாளாக அந்த நாள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சேமிப்புகளுடைய நிலை உயரக்கூடிய நிலையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே போல காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கருத்துக்கள் உங்கள் துணையோடு இனிமையான முறையில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் அன்றைய நாள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மன அமைதியோடு இருக்கிறதால நல்ல தேக ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க. 7/8/2025 தினத்தை பொறுத்த வரைக்கும் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மூலியமாக நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதன் மூலியமாக எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் தவிர்க்கலாம். மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறுவதற்கு தியானமும் பிரார்த்தனையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. நேர மேலாண்மை திறன் அப்படின்றது மூலியமாக அன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவது மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க. வேலைப்பளு காரணமாக மனசோர்வு ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பணவரவு அதிகமாக இருக்காது. ஆனாலும் பணத்தை சிறப்பான முறையில் கையாண்டு தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. இதனால் பண இழப்பை குறைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் துணை மற்றும் உங்களிடையே உறவு அப்படின்றது நல்ல பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு கொடுக்குற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மேலும் இருவருக்கும் இடையே ஆன அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதுல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் இதன் மூலியமாக புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவரை ஆலோசனை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான மருந்துகளை சாப்பிடுவது நல்லது. 8/8/2025 பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். நேர்மறையான எண்ணத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. கூடுதல் பணிகள் இருக்கும். பணியில் வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. பணிகளை கவனமாக திட்டமிட்டு இந்த பணியை இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு திட்டமிடுதல் மூலியமாக வெற்றி காண்பீங்க. நிதிநிலை அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க. செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் துணையோடு பழகும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் 2 பேருக்கும் இடையேயான நல்லிணக்கம் குறைய வாய்ப்பு நிறையவே இருக்குது. மன உளைச்சல் காரணமாக கால்வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடற்பயிற்சி மேற்கொள்வது மூலியமாக ஆரோக்கியத்தில் ஸ்திரத்தன்மையை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். 9/8/2025 பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை குறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதா உணர்வீங்க. பணியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முன்னேற்றம் காணப்படாது. நிறைய பணிகள் உங்களிடம் வந்து விழுவதாக நீங்கள் நினைப்பீங்க. பணியில் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது தவிர அந்த நாளுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நிலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர பண இழப்புகளும் ஏற்படலாம். புதுசாக முதலீடு செய்வதை அன்னைக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
துணையுடனான உறவு அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. அவங்கக்கிட்ட பேசும்போதோ இல்லை பழகும்போதோ நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் அப்படின்றது பாதிப்படைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மன உளைச்சல் ஏற்படும். இதன் மூலியமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மன உளைச்சலை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தணும். இதுக்கு யோகா மற்றும் பிரார்த்தனை செய்வது மூலியமாக நற்பலன்களை நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்கு. 3/8/2025 இருந்து 9/8/2025 வரையிலான வரக்கூடிய இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வரக்கூடிய நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.